கிளாஸஸில் நம்ம மண்டேலா டிசைன் பார்க்க போகிறோம் கிளாஸ் 10ல். ஸோ இது வந்துட்டு சென்டராக நம்ம போடுவோம், ஹேண்ட் ஃபிங்கர்ஸில் மட்டும் போடுவோம், வேறு எங்கேயும் டிசைன்ஸ் வராது. இதுக்கு பேர் தான் வந்துட்டு மண்டேலா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சும்மா இப்படியும் போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடணும். ஸோ இதுதான் கரெக்டான சர்க்கிள். ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போட வேணாம். ஸோ ரவுண்ட் போட்டு 4 பார்ட்டிஷனை பிரித்து இந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சில இது பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ இந்த லைட்டாக டாட் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஹென்னாவில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கங்கிறேன். ஸோ இப்படி போட்டாலுமே ரவுண்டு சில டைம் மிஸ்டேக்காக தான் வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு டயக்ராம்ஸ் வரும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக போட்டு ஃபில்லிங் கொடுத்து அவுட்டரில் வரைகிறதுக்கு பேர் தான் மண்டேலா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். நான் இதை வந்துட்டு இப்போ வேறு மாதிரி உங்களுக்கு ஹென்னாவில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே போடுவாங்க. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங் ப்ளஸ் மண்டேலாவோட உங்களுக்கு டிசைன் வரும். இதே டிசைன் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் இந்த வீடியோக்கு எண்டில் வந்துட்டு ஒரு 2-3 டிசைன் ஷோ பண்ணுறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நோட்டில் ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹென்னா வந்துட்டு இது பழசு, அதனால் கொஞ்சம் மொத்தமாக வருது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட ஹென்னா வாங்கியிருந்தால் மறக்காமல் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் நீட்டாக ரவுண்டு ஷேப் மேக் பண்ணிட்டேன். இப்போ நான் லோட்டஸ் டிசைன் மேக் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன லோட்டஸும் நான் இதை தூக்கி போடலாம் தான், சரி இருந்தாலும் வீண் வேஸ்ட் பண்ண வேணாமேங்கிறதுக்காக நான் அப்படியே அதே ஹென்னாவை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 2 லோட்டஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி லோட்டஸ் வந்துட்டு நிறையா பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, சென்டரில் போடுற ஃபஸ்ட்டு மொக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஸோ அதோட எட்ஜஸை வந்துட்டு வளைச்சி விடுங்க, ரொம்ப கூர்மையாக போடாதீங்க. ஸோ கூர்மையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் இப்போ உறைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி போடுங்க தாமரை இதில். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு. ஸோ ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட போகிறத நல்லா பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ நான் எப்படி போடுறேனோ அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக வரும். இதுக்கு முக்கியம் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கூர்மை எட்ஜு வேணாம். ஸோ இந்த மாதிரி போட்டு இழுத்து விடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் நீட்டாக வரும். ஸோ இதில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபில்லிங்க்கு வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது உள்ள டிசைனுக்கு. ஸோ உங்களோட க்ரியேட்டிவ்னஸை இதில் நீங்கள் தாராளமாக நிறையா காட்டலாம். ஸோ லீஃப்லேயும் நான் பாருங்கள் 2-3 டிசைன் போட்டு காட்டுறேன். ஸோ லீஃப், இது காம்பு போட்டு வர லீஃப். இந்த மாதிரி க்ராஸாக போடுறப்ப இப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி 3 லீஃப் போடுறது. ஸோ சென்டராக ஒரு சின்ன கோடு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹென்னாவை, நான் கொடுக்குற ஹென்னா வந்துட்டு ஹோல்ஸ் வந்து மீடியம் சைஸ் தான் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா லைட்டாக அழுத்துறப்போ உங்களுக்கு மெலிசாக தான் வரும். நிறையா ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு திக்காக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக ப்ராக்டிஸ்க்கு, அதனால தான் நான் ப்ராக்டிஸ் கோன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. ஸோ நான் சிம்பிளாக ஒரு 2-3 டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இதில் நிறையா பேருக்கு ஃபில்லிங்கில் வந்துட்டு எனக்கு டவுட்டு செப்பரேட்டாக கேட்குறீங்க. நான் ஃபில் பண்ணுறப்ப எனக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வர மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே மெர்ஜ் ஆகிடுது அப்படிங்கிறீங்க, கலந்துருது அப்படிங்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வரைகிற டிசைன் வந்துட்டு மெலிசாக இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வரைகிறதே டார்க்காக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்க போகிற கலரும் டார்க்காக இருக்கிறப்ப அதோட அது மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிடுறப்ப உங்கள் டிசைன் வந்து தனியாக செப்பரேட்டாக தெரியவே தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுக்காதீங்க. லைட்டாக இந்த மாதிரி மெலிசாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் டார்க்காக கொடுக்குறப்ப பாருங்கள் அந்த ஹோல்ஸ் நல்லா தெரியுது. ஸோ இப்போ எல்லாமே நான் மெலிசாக கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்துட்டு நான் இதுக்கு மேலே எல்லாமே டார்க்காக கொடுக்குறேன். ஸோ டார்க்காக கொடுக்குறப்ப
ஸோ உறைஞ்சதுக்கு மேலே உரையாதீங்க எப்பயுமே, அதுக்கு கீழே உரைங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக நீட்டாக தெரியும். பாருங்கள், நான் போட்ட ஹோல்ஸ் தனியாக செப்பரேட்டாக தெரியுதுங்களா? ஸோ ரைட் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ நிறைய பேருக்கு மிக்ஸாலஜி கிட்டும் வந்துருச்சு நீங்கள். ஸோ இன்னமும் நான் கொரியர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நடுவில் வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு நான் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நடுவில் 3 days எனக்கு ஃபீவருங்கிறதுனால கிளாஸ் போட முடியாததுனால நமக்கு வந்து இந்த 3 days கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதனால் இன்னும் நம்ம வந்துட்டு இந்த நாளைக்கு கிளாஸஸில் வந்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்துட்டு பேபி ஷவர் டிசைன்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம பார்டர்ஸ்க்கு போய்க்கலாம். பார்டர்ஸ்குள்ளே போனாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் 200 டிசைன்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா அட்வான்ஸ் லெவல் வர வரைக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 டிசைன்னா அதுவே உங்களுக்கு 10 days கிளாஸாக போகும். முடிஞ்ச அளவுக்கு 15 டிசைன் கூட நான் கவர் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு மேலே 2-3 தடவையாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவையோடு விட்டுறாதீங்க. ஒரு தடவையில் உங்களுக்கு அந்த டிசைன் வராது. ஸோ ஒரு சிலருக்கு ட்ராயிங் வரைய தெரியும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அவங்க எடுத்தோடனே ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. ஒரு சிலருக்கு ட்ராயிங்ஸ் வராது. ஸோ வராதுங்கிறதுக்காக உங்களுக்கு இது வரவே வராது, உங்களால் கற்றுக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் வில் பி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ நான் இன்னொரு அவுட்லைன் போட்டுட்டு இப்போ நான் 4 இதாக பிரிச்சுருக்கேன். ஸோ பிரிச்சுட்டு ஹம்ப்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களே கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரவுண்டு போட்டது எல்லாமே அந்த சென்டரில் மண்டேலாக்குள்ளே வந்திருக்கு. ஸோ நீங்கள் லோட்டஸ் தான் போடணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ லீஃப் ஃபில்லிங் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே டிசைன் வந்து கொடுக்கலாம் ரவுண்டாக. நான் லாஸ்ட்டாக ஒரு 2-3 டிசைன் ஷேர் பண்ணுறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ நான் ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி திருப்பி 4 இது செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ 4 இது செப்பரேட் பண்ணுறப்போ 4மே ஒரே சைஸில் இருக்கான்னு ஒரே டைரெக்ஷனில் இருக்கான்னு. ஸோ இந்த சைடு மட்டும் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக பர்ஃபெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்பைரல் கொடுத்து மீடியம் சைஸ் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய ஹம்ஸும் ஒரு 5 மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ உரையிறதே இந்த மாதிரி மெலிசாக உரைங்க. அப்போ தான் பார்ட்ரு கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த டிசைன் நீட்டாக அண்ட் தென் பர்ஃபெக்டாக வரும். ஏன் நான் வந்துட்டு இது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ மீதி 3 டைரெக்ஷன்லேயும் பாருங்களேன் சைஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. இந்த டைரெக்ஷனில் மட்டும் சின்னதாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்களேன், அந்த டிசைனுமே அந்த லீஃப் வந்துட்டு கொஞ்சம் மேலே போன மாதிரி நமக்கு வருது. ஸோ இதில் பாருங்களேன், இது ஸ்பேஸ் வந்துட்டு இதை விட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அப்படி இருக்குது. இதில் பாருங்கள், ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த லீவ் மாதிரி டிசைன்லாம் நீங்கள் நிறையா நல்லா போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஒரே சைஸில் போடுங்க. ஓகேங்களா? ஒரு சைஸ் ஒரு இதுலேயும், ஒரு டிசைன் இன்னொரு சைஸஸ்லேயும் போடாதீங்க. போடுற டிசைன் ஒரே சைஸஸில் போடுங்க. ஸோ நான் ஏன் எடுத்த உடனே நீங்கள் சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு டிசைன் நீட்டாக வரும். ஸோ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா, ஒரு சிலரோட பேங்கிள் சைஸ் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். உங்கள் ஹேண்டில் போயிட்டு நம்ம இவ்வளோ பெரிய டிசைன் போட போகிறது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பேங்கிள் எடுத்து இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி டாட்டாக இன்சைட் ஆர் அவுட் சைடில் வந்துட்டு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ரவுண்டை வந்துட்டு நீங்கள் மெஹந்தியில் ஃபில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்சைடு வந்துட்டு நான் ஃபில்லிங்கும் பண்ணிக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபில்லிங் அவுட்டரில் கொடுத்தோன்னாவே நம்ம டிசைன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில இடத்துல நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, ஒரு வேலை பிகினராக இருக்கிறவங்க, அப்போ கூட உங்களுக்கு வந்து அந்த டிசைனை வந்து எடுத்து காட்டாதுன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு அந்த மிஸ்டேக்கை வந்து சொல்லி காட்டாது. இப்போ பாருங்கள், நான் ஃபில்லிங் கொடுத்துட்டேன். நான் பண்ண அந்த சின்ன டிசைன் வந்துட்டு தெரியல பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பைரல்லாம் நல்லா போட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ.